Yeah. Came at 17. Damn. மட்டன் கறி தோசை, செட்டிநாட்டு மட்டன் உப்பு கறி, கல்யாண சாப்பாடு சமைச்சு ராஜ விருந்து, நாட்டுக்கோழி இஞ்சி பிரட்டல், கிடா தொடக்கறி குழம்பு, பவ்வா திரிக்க, ராட்சச திரிக்க, 3000 காடை முட்டை, செம்ம சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இன்ட்ரோ பார்த்தா வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வில்லேஜ் குக்கிங் சேனலில் எப்படி 12 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். என்ன வரலாறு தானே. அட யாருப்பா இது? அடா இவரை தெரியாதா? இவர் தான்ப்பா நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃபவுண்டரு. அப்படியா? இவரை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் கேட்போம். அடா இவரை பற்றி புட்டு வைக்கிறேன் கேளு. இவர் ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சின்ன வீரமங்கலம்ன்ற ஒரு சின்ன 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 கிராமம். தலைவன் பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். சின்ன கிராமமா? சின்ன கிராமத்தில் யூடியூப்பா? என்ன படிச்சிருக்காப்புல? ஒரு 8ஆம் படிச்சிருப்பாரா? என்னது 8ஆம் வகுப்பா? எம்காம் எம்ஃபில்ன்ற 2 டிகிரி முடிச்சிருக்க ஒரே பட்டதாரி. அவங்க வம்சத்துலேயும் சரி அவங்க ஊர்லேயும் சரி இவர் ஒருத்தர் மட்டும்தான்ப்பா. அப்படியா? மேலே சொல்லு கேட்போம். என்ன மேலே சொல்லி கீழே சொல்லுன்னு புதுசா? அடே நடிப்பா ஓவரா. உன் வீடியோ தான் நீயே பேசுப்போ. சரிப்பா டென்ஷன் ஆகாத, நானே சொல்லிக்கிறேன். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ், வெப்சைட் கிரியேட்டர் நாலேஜ் இவருக்கு இருக்குது. ஆனால் இவர் வந்து கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சொந்த ஆடெல்லாம் விற்றுட்டு இவர் கம்ப்யூட்டர் வாங்கினாராம். இவரை பற்றி சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். நான் இவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது சரிங்களா. அவரை பற்றி பார்க்கணும்னா நம்ம சேனலை பற்றியே பார்ப்போம் சரிங்களா. இவரை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன் சரிங்களா. அதாவது வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு 2வது தூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை கூட சொல்லலாம் சரிங்களா. இந்த தாத்தா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இந்த காது குத்து கல்யாணத்துக்குலாம் சமைச்சிட்டு இருந்தார். அப்புறம் நம்ம அண்ணன் சுப்பிரமணி அவர் வந்து தான் வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரே ஃபேமிலி தான், என்கிட்ட வாங்கன்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். 1 2 ஆச்சு, 2 ஒரு ஃபேமிலியாகவே ஆயிடுச்சு. சரி சமைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுல என்ன கிடைக்க போகுது? நிறையா சமைப்போம், இல்லாதவங்களுக்கு தருவோம். கேட்கவே செம்மையாக இருக்குல்ல? சமைச்சு இன்னொருத்தவங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க ஹிஸ்ட்ரிலாம் எனக்கே தெரியும்ப்பா. இவங்க எப்படி சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாங்கன்னு அதை சொல்லு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதை சொல்லிடலாம், வாங்க மேட்ருக்கு போயிடலாம். இவங்க 8 மாதமாக வீடியோ போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க வீடியோ வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15,000 சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு ஏற ஆரம்பிச்சு தான். அப்புறம் அவர் ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்னு ஏற ஆரம்பிச்சிச்சு அவங்க அந்த சேனலுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சேனலுக்கு சில்வர் பட்டன் வந்துச்சு, கோல்டு பட்டன் வந்துச்சு, டைமண்ட் பட்டன் வந்துருச்சு. குக்கிங் சேனல்லே டைமண்ட் பட்டன் வாங்கின ஒரே சேனல் இந்த சேனல் தான். சரி, இதில் எப்படா இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க இல்லையா, வெல்கம் இன்னைக்கு ஒரு பிடி வாங்க ருசிப்போம் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கத்தி பேசுகிறாங்க, லவுடாக தைரியமாக பேசுகிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் உங்கள் சேனலுக்கும் இன்ட்ரோ கொடுக்கக்குள்ள கொஞ்சம் கத்தி பேசுங்க, கொஞ்சம் லவுடாக கொடுங்க, சீக்கிரமாகவே ரீச் ஆகும். வெல்கம் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா கொடுங்க, சீக்கிரமாக ரீச் ஆகும், நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இப்போ இவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணவே தோணாது, அந்த மாதிரி இம்ப்ரெஷனாக பேசுங்க சரிங்களா. அப்புறம் நீ பேச வேண்டியதாண்டா முதல்ல அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லலாம். நான் இப்போ தான் இவங்க சேனலில் இந்த மாதிரி நிறைய சேனல் பார்த்து கற்றுக்கிட்டு வரேன். இவங்க சேனலுக்கு எப்படி ராகுல் காந்திஜி வந்து சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்ம யூஸ்மி சேனலுக்கு தலையும் தளபதியும் ஒரே நாள்லே வந்து நம்மளுக்கு ஏற்றி கொடுக்க போகிறாங்களாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவங்க பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு நிதி உதவியாக 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர்கிட்ட தந்திருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி நம்மளும் யூடியூப் சேனல் பெருசான உடனே நம்ம மட்டும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா. சரிடா, நீ இப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நிறைய கம்பெனிலாம் பார்த்துருப்பீங்க, அவங்களாலேயே மில்லியன் சப்ஸ்கிரைப் கொண்டு வர முடியல. ஆனால் இவங்க ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு அங்கே 2G நெட்வொர்க் வச்சு மில்லியன் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வீடியோவில் வெல்கம் வந்து நைஸ் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் லவுடாக பிடிக்கிற மாதிரியே சொல்லுங்கள். வீடியோவை இம்ப்ரெஷனோட கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணாத மாதிரி வீடியோ போடுங்க. இப்போ இவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணவே தோணாது, அந்த மாதிரி வீடியோ போடுங்க, இம்ப்ரெஷனோட போடுங்க சரிங்களா. அந்த மாதிரி வீடியோ போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கெயின் ஆகும் சரிங்களா. சப்போர்ட் யூடியூபர்
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபராக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.